கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஏதேன் தோட்டம் முதல் பெத்லகேம் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை புரிந்து கொள்ளும் வண்ணமாக, அதுவும் அற்புதமான பிறப்பை புரிந்து கொள்ளும் வண்ணமாக சரித்திரங்களில் ஆண்டவர் செய்த கிரியைகளையும் மகத்துவங்களையும் நாம் தியானித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஈசாக்கினுடைய ஒரே மனைவி ரெபேக்காளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த ரெபேக்காள் எங்கே, எப்பொழுது, எப்படி வேதாகமத்தில் சொல்லப்பட்டது, அந்த சொல்லப்பட்ட தருணம் என்ன என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காளும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். அவர்கள் யார் என்றால், முதற்பேரான ஊத்ஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று சொல்லி ஆரம்பமாவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் ஆரம்பமாகும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று சொல்லி ஆரம்பமாகிறது. அப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை பேஸ் பண்ணி அது ஒரு முன்னோடியான ஒரு விஷயமாக இருக்கிறது. 22ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று சொல்லும் பொழுது நாம் என்ன கேள்வி கேட்க வேண்டும்? எந்த காரியங்கள் நடந்த பின்பு என்கிற கேள்வி கேட்கும் பொழுது 21ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்கள் நடந்த பின்பு. 21ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? ஆபிரகாம் ஒரு கிணறை வெட்டுகிறார். அந்த கிணற்றை அபிமெலேக்கினுடைய ஆட்கள் பிடித்து கொள்ளுகிறார்கள். ஆகினால் ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை கொடுத்து ஒரு கிணற்றை அவர் மீட்டு கொள்ளுகிறார். அங்கே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. ஆகினால் அந்த இடத்திற்கு பெயர் சபா என்று சொல்லி பெயர் வைக்கிறார்கள். அந்த இடத்திலே ஒரு அற்புதமான ஊழிய ஸ்தலத்தை ஆபிரகாமும் அவருடைய மனைவியும் அவருடைய மகன் ஈசாக்கும் நிறுவி அநேக நாள் கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி அவர்கள் கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறதான அந்த சூழ்நிலையிலே எவ்ரிதிங் வாஸ் கோயிங் ஆன் ஸ்மூத். எந்த பிரச்சனையும் கிடையாது. கிணறு இருக்கு, நல்ல ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அந்த ஸ்தலத்தில் அவர்கள் கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே நல்லா போயிட்டுருக்கிற அந்த சூழ்நிலையில், அதாவது ஒரு கன்ஃபியூஷன், அந்த கன்ஃபியூஷன் முடிஞ்சு ஒரு ஸ்மூத்தான ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஒரே மகன், உன்னுடைய அன்பான மகன், அவனை கொண்டே பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் பொழுது அந்த ப்ராசஸை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் என்ன செய்கிறார்? கழுதையின் மேலே சேணம் கட்டி கொண்டு விறகுகளை அடுக்கி தன்னுடைய மகனையும் கூட்டிக் கொண்டு வேலைக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு எங்கே போகிறார் என்று சொன்னால், கர்த்தர் காண்பித்த எருசலேம், அங்கே இருக்கிறதான மோரியா மலை, அங்கே போகிறார். வேலைக்காரர்களை மலையின் அடிவாரத்திலே விட்டுவிட்டு நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு வருகிறோம் என்று சொல்லி மேலே போகிறார். மேலே யார் மட்டும்? ஆபிரகாமும் ஈசாக்கும் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. கட்டைகளை சுமந்து கொண்டு மேலே போவது ஈசாக்கு மட்டும்தான். அங்கே கர்த்தர் இடைப்படுகிறார். பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே என்கிறார். பிள்ளையாண்டான் காப்பாற்றப்படுகிறான். அந்த இடத்திலே ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய கொம்புகள் முட்புதரிலே சிக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறான். அதை எடுத்து பலியாக செலுத்துகிறான். யெகோவா ஈரே என்று பெயர் வைத்து விடுகிறான். ஸோ எவ்ரிதிங் வாஸ் ஸ்மூத். இப்போ அந்த காட்சி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒன்றுமே கிடையாது. ஈசாக்கினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அதுதான் அந்த காட்சி. இப்போ நீங்கள் வாசித்த அந்த வேத பகுதியை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாம் இடத்தில் ஒரு செய்தியை சொல்ல வருகிறான். எந்த காரியங்கள் நடந்த பின்பு என்கிறதான கேள்விக்கு பதிலை சொல்ல வேண்டும் என்றால், ஈசாக்கினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்ற இந்த காரியம் நடந்த பின்பு
ஆபிரகாமினிடத்துல வந்து சொன்ன செய்தியை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு சின்ன ஒரு வம்சாவளி பட்டியல் அங்கே சொல்லப்படுகிறது. எ ஸ்மால் ஜீனியாலஜி, குட்டி ஜீனியாலஜி. அந்த ஜீனியாலஜியை தான், அந்த வம்சாவளியை தான் நாம் வாசிக்க கேட்டோம். வந்து என்ன சொல்கிறான்? மில்காளும் உன் சகோதரனாகிய நாகாருக்கு பிள்ளைகளை பெற்றாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகளுடைய லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. அவர்கள் யார் என்றால், முதற் பேரான ஃபர்ஸ்ட் பார்ன் ஊத்ஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். ஸோ இந்த ஜீனாலஜி முடிஞ்சிருச்சா? அடுத்து ஒரு நியூஸ் சொல்கிறாங்க பாருங்க. பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். இந்த ஸ்மால் ஜீனியாலஜியை வந்து சொல்றதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ரெபேக்காள் பிறந்திருக்கிறாள் என்கிற செய்தியை சொல்லுவதற்காகவே இந்த சிறிய இந்த வம்சாவளி பட்டியல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ரெபேக்காள் யார்? ஈசாக்குடைய மனைவி. ஈசாக்குக்கு மணவாட்டி அல்லது மனைவி பிறந்திருக்கிறாள் என்கிற செய்தி எப்பொழுது, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது? மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சொல்லப்பட்டது. ஈசாக்கிற்கு ஒரே மனைவி ரெபேக்காள். ஈசாக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிற்கு, அதாவது நம்முடைய மணவாளனுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மணவாளனாக பிறந்தாரே, அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியானவன் இந்த ஈசாக்கு. ஈசாக்கினுடைய மணவாட்டி ரெபேக்காள். அப்போ மணவாட்டி பிறந்திருக்கிறாள் என்கிற செய்தி வந்தது. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தாரே, அவருடைய பிறப்பை நாம் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறோம்? நாம் எதை அறிக்கை செய்ய போகிறோம்? இப்போ ரெபேக்கா என்கிறதான பெயர் ஹீப்ருல சொல்லணும்னு சொன்னால் ரிவ்கா என்று சொல்லுவார்கள். அது ரெவ்கா என்று சொல்லுவார்கள். இப்போ இந்த ரெபேக்கா என்கிறதான இந்த பெயர், இந்த நாமம் ரவாக் என்கிறதான எபிரேய வேர் வார்த்தையிலிருந்து கொண்டு வரப்பட்ட வார்த்தை. இதனுடைய சரியான பொருள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், மீனிங் என்னன்னா, டு டை ஃபர்ம்லி அல்லது டு செக்யூர் அல்லது டு பைண்ட், பாதுகாக்கப்படுதல், உறுதியாக கட்டமைக்கப்படுதல் அல்லது உறுதியாக கட்டுதல், உறுதியாக சேர்த்து வைக்கப்படுதல், உறுதியாக இணைத்து வைக்கப்படுதல் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. இப்போ மணவாட்டி என்பவள் யார் என்று சொன்னால், தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட உறுதியாக இணைத்து வைக்கப்பட வேண்டியவளாக இந்த மணவாட்டி காணப்படுகிறாள். ஈசாக்கு அவளுடைய மனைவி ரெபேக்காள். ரெபேக்காளுடைய பெயருடைய அர்த்தம் என்ன? உறுதியாக இணைத்து வைக்கப்படுதல், உறுதியாக சேர்த்து வைக்கப்படுதல். அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பாண்ட் இருக்கிறது. அந்த உறுதியான வார்த்தை, உறுதியான என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பிரிக்கவே முடியாது. அதற்கு பேர் தான் உறுதி என்பது பொருள். ஏதோ பட்டும் படாமலும் ஒட்டும் ஒட்டாமலும் சேர்த்த மாதிரி இருக்கும், அது எப்போ வேணாலும் பிரியும், அந்த மாதிரி கிடையாது. ரெபேக்கா என்று சொன்னால் பிரிக்க முடியாத பிணைப்பு என்பதுதான் அதனுடைய பொருளாய் இருக்கிறது. அந்த பொருளிலே அந்த மணவாட்டி காணப்படுகிறாள். ஈசாக்கு இயேசுவிற்கு மாதிரி. நீங்களும் நானும் யாருடைய மாதிரியாக காணப்படுகிறோம்? ரெபேக்காளுடைய மாதிரியாக காணப்படுகிறோம். நீங்களும் நானும் யார்? மணவாட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டி எப்பொழுது, எங்கே, எந்த சூழ்நிலையில கிடைத்தார் என்று சொல்லும் பொழுது நம் எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவமில்லாதவராக பிறந்தார். அதுதான் கிறிஸ்மஸ். அவர் மரித்தார். அந்த கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மணவாட்டி ஆகிய உங்களையும் என்னையும் விலைக்கிரயம் கொடுத்து மீட்டு கொண்டார். நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். இப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உறுதியாக பிரிக்கவே முடியாத ஒரு இணைப்பை நாம் நம்முடைய மணவாளனோடு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஸ்டிக், அந்த க்ளூ, அந்த பாண்ட். நம்ம யாரு? நம்ம ரெபேக்கா.
நாம் எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாக கட்டப்பட்டவர்களாக, உறுதியாக இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளுகிறோம், நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இந்த மணவாட்டியை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், பரிச்சயமான வசனம். இந்த வசன பகுதியை வாசிக்காத திருமணங்கள், அதாவது கிறிஸ்துவ திருமணங்கள் அநேகமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எல்லா கிறிஸ்தவ திருமணங்களிலும் வாசிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி என்று சொன்னால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25, 26, 27 3 வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 5, 25, 26, 27. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, இந்த ரிலேஷன்ஷிப் லவ் ரிலேஷன்ஷிப். அந்த பாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவுட் ஆஃப் லவ். ஏதோ சேர்த்து இழுத்து வச்சு கட்டி வைக்கிறோம். அது முக்கிய, அதாவது ஒரு வேதனையோடு கூட, முக்கல் முனகல்களோடு கூட, ஒரு அழுகையோடு கூட, எப்படியோ கட்டி வச்சுட்டாங்க, வேற வழி என்ன அப்படி என்கிறதான அந்த விதமான காரியங்கள் இல்லாமல் ஒரு முழுமையான நிறைவான அன்பின் அடிப்படையிலே கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பினால் நாம் என்ன செய்யப்படுகிறோம் என்று சொன்னால் அவரோடு இணைக்கப்படுகிறோம். அவருடைய அன்பிலே நாம் இணைக்கப்படுகிறோம், உறுதியாக இணைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட மணவாட்டி தேவை? அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். கரை இல்லாத, திரை இல்லாத, பரிசுத்தமான, பிழையற்ற, மகிமையுள்ள ஒரு மணவாட்டி. அவர் அதை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் என்ன செய்தார் என்று சொன்னால் தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துனுடைய மரணமும் அடக்கமும் உயிர்த்தெழுதலும் அவருக்கு மணவாட்டியை பெற்று தந்ததே. நானும் நீங்களும் மணவாட்டியா என்கிற கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதுதான் நம்முடைய கிறிஸ்மஸ் ஆக இருக்க போகிறது. ஆம், நானும் நீங்களும் மணவாட்டி என்று சொல்லுவோம் என்று சொன்னால் கிறிஸ்மஸ் என்பது என்ன? கிறிஸ்து எனக்காக பிறந்தார். பிறந்த கிறிஸ்து எனக்காக மரிப்பதற்காகவே பிறந்தார். அந்த மரித்த கிறிஸ்துவை அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்யப்பட்ட அந்த கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்தவராய், என்னுடைய மணவாளன், என்னுடைய ராஜாதி ராஜா, என்னுடைய மன்னவன், 3ஆம் நாளிலே பாதாளம், வேதாளம், மரணம் எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் உயிரோடு எழுந்தாரே. அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து யார் என்கிற கேள்விக்கு பதில் என்னவென்று சொன்னால் அவர் என்னுடைய மணவாளன். ஈசாக்குக்கு ரெபேக்கா மணவாட்டி, இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் ரெபேக்காள், நீங்களும் நானும் மணவாட்டி. அந்த மணவாட்டியாக இருப்பதில் நாம் பெருமிதம் கொள்ளுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த உலகத்திலே நமக்கு மணவாட்டி என்கிறதான அந்த அந்தஸ்தை தவிர இன்னொரு அந்தஸ்தை நாம் முயற்சிக்கவில்லை, அதை நாம் பெருமையாக எண்ணவில்லை. நான் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஆணா பெண்ணா, எந்த இனம், எந்த கோத்திரம், எந்த தேசம், அதையெல்லாம் பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அந்த அடையாளங்களை நான் ஒரு அடையாளங்களாக எண்ணுவது கிடையாது. அந்த அடையாளங்களை நான் பொருட்படுத்தவும் கிடையாது. எனக்கு இருக்கிற மேன்மையான ஒரு அடையாளம் என்று சொன்னால் நான் பாவமில்லாமல் பிறந்த கிறிஸ்துவினுடைய உத்தமமான மணவாட்டி என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த அடையாளமே என்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையான அடையாளமாக கருதுகிறேன். நீங்களும் நானும் ரெபேக்காளாக இருப்பதற்காக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாரே. நாம் ரெபேக்காள், தேவனோடு கூட உறுதியாக இணைக்கப்படுகிறவர்கள் என்பதை மனதில் கொண்டவர்களாக, கிறிஸ்து பிறந்தார், என்னை மணவாட்டி ஆக்குவதற்காகவே பிறந்தார் என்று சொல்லும் பொழுது மட்டுமே இது நமக்கு ஒரு ஆச்சரியமான கிறிஸ்மஸ் ஆக இருக்கட்டும். இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கும் எனக்கும் மணவாட்டியாகிய கிறிஸ்மஸ் ஆக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஈசாக்கு, அவருக்கு ஒரே மணவாட்டி ரெபேக்காள். ஆண்டவரே, உறுதியாக ஈசாக்கோடு ஆண்டவரே அன்பின் நிமித்தமாக இணைக்கப்பட்ட ஒரு அற்புதமான மணவாட்டி. ஆண்டவரே, நாங்களும் கிறிஸ்துவுக்கு
உறுதியாக அன்பின் நிமித்தம் கரைதிரை இல்லாமல், பாவம் இல்லாமல், பரிசுத்தமாக, பிழையற்றவர்களாக இணைக்கப்படுகிற உத்தம மனவாட்டிகளாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது, நாங்கள் ஒரு ரெபேக்காள், நாங்கள் ஒரு மனவாட்டி என்பதை ஞாபகப்படுத்துகிறது. ஆண்டவரே, அதிலே நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம், அதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், அதிலே நாங்கள் ஆனந்த சந்தோஷப்படுகிறோம். கிறிஸ்மஸுக்காக ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். துதி கன மகிமுமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.